பதவி கொடுத்த தன்னையே அதிமுகவை விட்டு நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்று சசிகலா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சசிகலா இவ்வாறு கூறினார். மேலும் அதிகாரத்தை கொண்டு அதிகாரிகளின் மூலமாக தமக்கு சிறையில் ஏகப்பட்ட கொடுமைகளை ஏற்படுத்தியதாக இபிஎஸ் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அவருக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாங்க இவரை அவர் பேர் சொல்ல எனக்கு வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, பாடா படிச்சிருக்கிறாரு. அதனால எதுக்கு அந்த பேரு சொல்ல கூட தகுதி வச்சுக்கல. என்னே கச்சை விட்டு தூக்குறாரு. யாரு பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு போனாங்களோ அவங்களே தூக்கி வெள்ளை போட்ட மாதிரி போட்டாரு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க நிக்கிற வேட்பாளர் பாத்தீங்கன்னா 3 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஏற்கனவே மந்திரியா நம்மகிட்ட இருந்தவர். அவருனால இந்த பக்கத்துக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்கான்னா இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனசு இருந்தாதான் செய்யற மனசு வரும். துரோக புத்தி இருந்துச்சுன்னா அவங்களால மக்களுக்கு செய்ய முடியாது. யாருனால உருவானோம், யாருனால வந்தோம், யாருனால மந்திரி ஆனோம் அப்படிங்கறத நினைக்கணும். அது நினைக்காதவங்க மக்களை பத்தி எப்படி நினைப்பாங்க? நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவங்கள விடுங்க. அடுத்தது காங்கிரஸ் நிற்குங்க. யாரோட கூட்டணியில நிக்குது? திமுக கூட்டணியில நிக்குது. போன 21 தேர்தல்ல போன 5 வருஷமா அவங்க 2 பேரும் கூட்டணியில தான் இருக்காங்க. ஏதாவது இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்காங்களா? செய்யல. சரி, அப்படி இருக்கும்போது மக்களை எப்படியாவது ஏமாத்திடலாம், எப்படியாவது வாக்க வாங்கிடலாம். அதுக்குதான் ஒரு தேர்தல் அறிக்கை. முன்னெல்லாம் தேர்தல் அறிக்கை நிறைய கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அது ஒரு கட்சி சொல்லுதுன்னா அது எழுத்துல இருக்கிறதுனால ஒரு அத்தாட்சி பத்திரம் மாதிரி. ஆனா இப்ப இவங்க செய்யறதெல்லாம் அது இல்ல. ஒரு தேர்தல் அறிக்கையை 505 அறிக்கை கொடுத்து வாக்குறுதி எல்லாம் 505 அத படிச்சு திருப்பி அதை ஒண்ணு நினப்பு வச்சு பாக்குறதுக்கே 5 வருஷம் ஆகி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல வேலையை பார்ப்பாங்களா, இவங்க அறிக்கையை தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இது கொடுக்கும் போதே தெரிஞ்சுக்கணும் நீங்க, இது செய்யற வேலை இல்ல, செய்யறதுக்காக கொடுக்கல, ஏமாத்துறதுக்காக கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் நினைச்சேன், நம்மளும் தேர்தல் அறிக்கை கொடுக்கணுமா? ஏன்னா இதுக்கு மரியாதையே இல்லாம பண்ணிருக்காங்களே இவங்க. தேர்தல் அறிக்கை அப்படிங்கறது சுத்தமா மரியாதை இல்லை இப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. இத நம்ம கொடுக்கணுமா? சரி, காலகாலமா நடக்கிற சம்பிரதாயம். நம்மளும் கொஞ்சமா என்ன செய்யறோமோ அதை மட்டும் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ண. இப்ப இத்தனை தொகுதி எல்லாம் நான் பேசிட்டு வந்திருக்கேன். எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை, வேலை இல்லைங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவமனையில டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? நான் தான் சொல்றேனே, ரெடிமேட் சட்டை வாங்கி போடுற மாதிரி தான் இவங்க ஆட்சி. என்ன பண்றாங்க? வெளியில ஆந்திரா, இது கர்நாடகா, அங்கேருந்து பால் வருது தமிழ்நாட்டுக்கு. நம்ம ஊர்ல கறந்து நம்ம பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த பாலை நீ விலைக்கு வாங்கி நீ கொடுத்து இதை நம்ம வெளி மாநிலத்துக்கு நம்ம விற்கிற அளவுக்கு இருக்கணும்.
அப்படிதான் அம்மா இருந்தப்ப இருந்தது. இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க வந்து 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றோம், அந்த கூப்பனோட முடிஞ்சு போயிடும், 5 வருஷம் கூப்பன் தர்றோம், அதை வந்து நீங்க கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அடுப்பு வாங்கிக்கிங்கன்னு சொல்றாரு, கரண்ட் அடுப்பு. நான் என்ன கேக்குறேன், கரண்டே இல்லையாப்பா, கரண்ட் அடுப்ப கொடுக்குறேன்னு என்ன தைரியமா சொல்றீங்க நீங்க? நீங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு என்ன காசு வாங்குறீங்க அவங்கள்ட்ட? அப்ப அதுல சமைக்க சொல்றீங்களா அவங்கள? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கரண்ட வந்து நம்ம உள்ளூர்ல தமிழ்நாட்டுல தயாரிக்கிறோம், அந்த தயாரிக்கிறதெல்லாம் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு வெளியில தனியார்ட்டேந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த தனியார்ட்டேந்து காசு கொடுத்து வாங்குறது எவ்வளவுன்னா, ஒரு யூனிட் 15 ரூபாயில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வெயில் காலம் வர வர எல்லாரும் வீட்லயும் கரண்ட் தேவை அதிகரிக்கும். ஃபேன் போடுவோம், வீட்டுல ஏசி போடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனம் உனக்கு கரண்ட் கொடுக்க முடியாது, அப்படி வேணும்னா ஒரு யூனிட் 25 ரூபாம்பாங்க. இவங்க மக்களை காமிச்சுக்கிட்டு 25 ரூபாய்னாலும் வாங்கிடுறது, வாங்கிட்டு வேற விதமா அவங்களுக்கு வாங்குறத வாங்கிக்குவாங்க. அதுதான் தேவையான்னு நினைக்கிறாங்க. நீ கறியை வாங்கி இங்க தயார் பண்றதுக்கு எதுக்கு வேஸ்ட்? பேசாம ரெடிமேட் சட்டை மாதிரி வெளியாட்டை வாங்கிக்குவோம், நம்மளுக்கும் தனியா ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிற நினைப்புலதான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. அதுங்க வயிற்று பொழப்புக்காக அங்க போய் வேலை செய்ய போகுது. அது முழுசா வீட்டுக்கு திரும்பி வர முடியாம பண்றீங்கன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, திராவிட மாடல் ஆட்சி, எங்களை மாதிரி ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு திருப்பி வந்து இந்த மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வர்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நெஞ்செழுத்தம் எவ்வளவு இருக்கும்? வந்து நம்ம ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். நீ திருப்பி திருப்பி 7 முறை நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க. சரி, வெளிநாட்டுக்கு போனீங்களா, நீங்க நிறுவனங்களை கொண்டு வந்தீங்களா? இங்க கொண்டு வந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டம் வரையா எனக்கு சொல்லுங்க, இங்க இந்த நிறுவனத்தை கொண்டு வந்த, இங்க வருது, இங்க உள்ள இந்த பக்கத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கு இத்தனை பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க. இன்ன வரைக்கும் சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா நிறுவனங்கள் எதுவுமே வரல. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் போய் நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், பண்ணியா முடிச்சுட்டேங்கிறாங்க. அவங்க என்னத்த பண்ணி முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. வீணா ஜனங்களை அல்லாட விடுறதுதான் அவங்க வேலையா இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த மாநகராட்சி அங்க எங்க வந்து நகராட்சி இங்க எல்லாம் திமுக காரவங்க ஜெயிச்சு அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு ரோட்ல ஒருத்த கடை போட முடியல. எல்லாத்தையும் போய் இட்லி கடை போட்டுறான்னா நீ எனக்கு டெய்லி இவ்வளவு கொடு, நடக்குதா இங்கெல்லாம்? எங்க பார்த்தாலும் நடக்குது. இது பணம் கொடு, பூ விற்கிறியா, பணம் போட்டு விற்கிறியா, காசு கொடு தனம் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் திமுக கொள்ளையில இறங்கி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அவளை வெட்டு குத்து இது வந்து சர்வ சாதாரணமா நடக்குது. பசங்க வீட்டுல இருந்து பைக் எடுத்துட்டு போயிட்டான்னா அவன் ஃபெயின் கட்டாம வர முடியல வீட்டுக்கு. அங்கங்க போட்டு வண்டியை நீ எப்படி திருப்பிட்ட, இந்த பக்கம் போயிட்ட, அந்த பக்கம் போயிட்ட, ராங்கா போயிட்ட, நிறுத்து. எந்தெந்த வகையில பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்க முடியுமோ வரி மூலியமா வாங்கறது, அதை இல்லாம கரண்ட் கொடுக்குறேங்கிறதுல வாங்கறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களை நம்பி அரசாங்கம் நடக்குது. இப்போ அரசாங்கத்தை நம்பி மக்கள் இல்ல இந்த ஆட்சியில. இதுதான் நடக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே போல அரசியல்ல ஒண்ணு மட்டும் வச்சுங்க, அரசியல் தான் சரி, உங்க வீடுகளா இருந்தாலும் சரி, நன்றி இல்லாதவங்களை அதோட முடிச்சு கட்டிடணும்.
திருப்பி அரசியல்ல இருந்து திருப்பி மக்களுக்கு அவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைக்க கூடாது. அதையும் நம்ம செய்யணும். இப்ப சிவகாசியை பத்தி சொல்றேன் கேளுங்க. சிவகாசியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதற்கான கட்டமைப்பு எதுவுமே செய்யல. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்வாங்க. நான் அதை முன்கூட்டியே சொல்லிவிடுறேன். என்னன்னா வீட்டு வரியெல்லாம் ஏற்றிடுவாங்க, கடை வரியெல்லாம் ஏற்றிடுவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, மாநகராட்சி ஆச்சாச்சு, அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் தான் ஏறும் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு உண்டான வேலை நடக்குமான்னு பாத்தீங்கன்னா நடக்காது. சிவகாசி பகுதி முழுவதும் சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் சரியாவே இல்லை. இது எல்லா தொழிலையும் சொல்லிட்டு தான் வர. பட்டாசு தொழிலாளர்களுக்கு பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு காட்சி பொருளாக உள்ளது, இன்னும் செயல்படுத்தவில்லை. வெற்றியை மட்டும் நீங்க கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நிச்சயம் பார்த்துக்குவேன். நான் என்னைக்கும் உங்களோட தான் இருப்பேன். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க யாரும் சரியா செய்யல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டோம், ஏதாவது இனாம் கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டா இந்த ஜனங்க கஷ்டத்துல இருக்கு, இதை வாங்கிட்டு போட்டுருவோம், அதான் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அது அவங்க வீட்டு பணமே கிடையாது. அதனால என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க.